ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அடுத்த வீட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுண்டைக்காயை பயன்படுத்தி எப்படி சுண்டைக்காய் வத்தல் போடுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். சுண்டைக்காய் வத்தல் செய்யறதுக்கு முத்தம் சுண்டைக்காய் தான் நீங்கள் பயன்படுத்தணும். பறிச்சாலும் சரி, நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி, முத்தம் தான் பார்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் ரொம்ப குட்டியாக வெஜிடபிள் எதுவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுண்டைக்காயாக தான் இருக்கும். ஆனால் ஒரு ஆரஞ்சு பழத்தை எந்த அளவுக்கு விட்டமின் சி இருக்கோ அதே அளவு விட்டமின் சி சுண்டைக்காயிலையுமே இருக்கும். சுண்டைக்காய் நீங்கள் ரெகுலராக உடம்புல எடுத்துகிட்டு வரும்போது நம்ம உடம்பு தேங்கிக்க தேவையில்லாத கழிவுகளெல்லாம் வெளியேற்றும், தேவையில்லாத நீரையும் வெளியேற்றும். அந்தளவுக்கு பெனிஃபிட்டானது இந்த சுண்டைக்காய். நீங்கள் பசங்களுக்கு இந்த சுண்டைக்காயை செஞ்சு கொடுக்கும்போது அவங்க வயிற்றில் இருக்க பூச்சி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். நீங்கள் பூச்சி மாத்திரை வாங்கி கொடுக்கணும் பசங்களுக்கு அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. பச்சை சுண்டைக்காய் எந்த அளவுக்கு உடம்பு நல்லதோ அதே அளவுக்கு உடம்பு நல்லது தான் சுண்டைக்காய் வத்தலுமே. நீங்கள் பச்சை சுண்டைக்காய் கிடைக்கும் போது வத்தலை மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வருஷம் ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்க மாட்டேங்க, டிப் என்னென்னு பார்த்துருவோம். நீர்க்கோர் வேலை தலைவலி அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சுக்கு அரிசத்தில் பத்து போடும்போது சீக்கிரமாக சரியாயிட்டு நல்லா ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த செடியிலேருந்து சுண்டைக்காயெல்லாம் பறிச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இது மாதிரி அழகாக முத்து முத்தாக இருக்குது சுண்டைக்காய் பார்க்குறதுக்கு. இது மாதிரி காம்பெல்லாம் தான் ரிமூவ் பண்ணிவிடுங்க. காம்பு இல்லாமல் வெறும் சுண்டைக்காய் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். காம்போட யூஸ் பண்ணக்கூடாது. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளாம் வாஷ் பண்ணிக்கலாம். இதை நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிடுங்க தண்ணியில் போட்டு. தூசு தும்மெல்லாம் போகும். அப்போ தான் உங்களுக்கு அதாவது பூச்சி கீச்சி இருந்தாலும் போயிடும். வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ அதை நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டேன். சுத்தமாக தண்ணியே இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கேன். அதுக்கு மாதிரி கல் வச்சு லேசாக தட்டுங்க. சுண்டைக்காயை லேசாக வேல் விட்டால் மட்டும் போதும். ஃபுல்லாக 2ஆக உடையணும்னு அவசியம் கிடையாது. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வேல் விட்டால் தான் உங்களுக்கு நம்ம போடுற உப்பும் புளிப்பும் அதில் இறங்கும். கல் வச்சு தட்டும்போது வேகமாக தட்டிடாதீங்க, கொஞ்சம் மெதுவாக தட்டுங்க. ஏன்னா வேகமாக தட்டினீங்கன்னா உள்ள விதையெல்லாம் வெளியே வந்துடும். இப்போ நம்ம செஞ்சதுக்கு பலன் இல்லாமல் போயிடும். மெதுவாக தட்டி லேசாக வேரில் விட்டால் மட்டும் போதும் நமக்கு. சப்போஸ் நமக்கு தட்டை வாட்டம் வரலைன்னா நீங்கள் கத்தியாலேயே அந்த கீரி லேசாக கோடு போட்டுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி லேசாக கூட போட்டிங்கன்னா பாதி அளவுக்கு போட்டால் போதும். நான் ஃபுல்லாக போடணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் வேரில் விட்டுச்சிடும். உங்களுக்கு நம்ம போடுற உப்பு புளிப்பு அதில் இறங்கிடும். நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியும் யூஸ்ஃபுல்லான டிப்பும் உங்களுக்கு டெய்லியும் கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் டெய்லி போடுற ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு சேர்ந்துடும். இப்போ நல்லா சுண்டைக்காய் தட்டி எடுத்துட்டேன். இது மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கோங்க. முடிச்ச தட்டுங்க, இல்லைனா அந்த அரோமெல்லாம் அரைஞ்சி கத்தியால் கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே இப்போ வெயிலில் காய வைக்க போகிறோம். எடுத்துகிட்டு போயிட்டு அது வெயிலில் காய வச்சுக்கோங்க. நீங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணி வச்சா சீக்கிரமாக காய்ஞ்சிடும். நான் ஒரு தட்டில் தான் வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வெயில் நல்லா அடிக்குது, நான் ஒரு தட்டிலே வச்சுருக்கேன். தட்டுக்கு மேலே இது மாதிரி மெலிசான துணி போட்டு நீங்கள் மூடிட்டிங்கன்னா காற்றடிக்கும் போது சுத்தமாக படியாமல் இருக்கும். பாருங்கள், நான் 2 நாள் நல்லா காய வச்சுட்டேன். இந்த அளவுக்கு காஞ்சிருக்குது. நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அதில் மோரும் உப்பும் சேர்க்கணும். பச்சை சேர்த்துனா ரொம்ப இழுக்காது. அந்தளவுக்கு இந்தளவுக்கு நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சேர்க்குங்க. நான் 2 நாள் காஞ்சிருக்கு. நீங்கள் சப்போஸ் ஒரு நாள் காஞ்சாமல் உங்களுக்கு ஓகே தான். ஒரு 5 ஸ்பூன் நல்லா புளிச்ச தயிரை சிலிப்பி ஒரு கப் மோராக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தேவையான உப்பு. இப்போ மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸிலோ இல்லை ஊறுகாய் போடுற ஜாடியிலோ நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இல்லை நம்ம மோரை ஊற்றிக்கலாம். அதில் ஊற்றிட்டு நல்லா குலுக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு போடலாம். இதில் பாருங்கள், நம்ம ஒரு கப் மோர் எடுத்து அவ்வளோதான் வந்திருக்கு. உப்பு போட்டு நல்லா குலுக்கி விடுங்க. செகண்ட் டே ஈவினிங் இது நல்லா குலுக்கி விட்டுட்டிங்கன்னா நல்லா உப்பு மோர் அதை சொன்னால் நல்லா கலந்து வரணும். மூடி வச்சுருக்கோம். மறுநாள் காலையில் நம்ம எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். இப்போ திறந்து பார்க்க வரேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஊறி இருக்குது. நம்ம கொஞ்சம் போடும்போது கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா. இப்போ நல்லா ஊறி கொஞ்சம் புதுசுன்னு பெருசாக வந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ஊறி வரும். நல்லா ஒரு தடவை குலுக்கி விட்டுட்டு நம்ம பெய்து கொண்டு காய வச்சுக்கலாம். இதை சுண்டைக்காய் வத்தலை கையில் எடுத்து காய வைக்காதீங்க. மோர் ஊற்றினதுக்கப்புறமா நீங்கள் இப்போ கரண்டி யூஸ் பண்ணி நல்லா காய வைங்க. நல்லா வெயில் படணும். அப்படிங்கிறத நான் 2ஆக டிவைட் பண்ணி காய வைக்கிறேன். 2 தட்டில் போட்டு காய வச்சுக்கலாம். நல்லா காய்ஞ்சால் தான் உங்களுக்கு வத்தல் கெட்டு போகாமல் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியும். பாருங்கள், நல்லா காய வச்சுட்டேன். நல்லா வெயில் அடிக்குது. நம்ம சுண்டைக்காயெல்லாம் காய வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோர் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு இந்தளவுக்கு தான் மீந்திருக்கு. நம்ம ஒரு கப் மோர் ஊற்றணும். சுண்டைக்காய் ஃபுல்லாத்தையும் இழுத்துட்டு கொஞ்சம் தான் மீந்திருக்கு. மோரில் ஊற வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு காஞ்சி கொஞ்சம் சுருங்கி வந்திருக்கு. திருப்பி மீதம் கொஞ்சம் மோர் இருக்குது இல்லைங்களா, திருப்பி அதில் இந்த மோர்லேயே இந்த சுண்டைக்காய் வத்தலை நம்ம அதில் போட்டு குளிக்க வச்சிடலாம். இன்றைக்கி ஃபுல்லாக ஊறினாவே நைட் ஃபுல்லாக ஊறிச்சா நாளைக்கு காலை பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது. ஃபுல்லாக மோரையும் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். பாருங்கள், நல்லா போட்டு குளிக்கிடுறேன். குளிக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதனால் நல்லா பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மோர் ஊற்றி செகண்ட் டே மார்னிங் பாருங்கள் ஃபுல்லாக மோரை இழுத்துக்கிச்சு. மோரே கிடையாது இப்போ இதில். அந்தளவுக்கு இப்போ நம்ம ஊற்றுற மோர் எல்லாம் இழுத்துட்டு வெறும் சுண்டைக்காய் மட்டும்தான் இருக்குது. இப்போ திருப்பி நம்ம நல்லா இது மொறுமொறுன்னு அளவுக்கு நல்லா காய வச்சு எடுக்கணும். அதுதான் பக்குவம் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ நல்லா டிவைட் பண்ணி நல்லா காய வச்சுட்டேன். நான் கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் நல்லா ட்ரையாக காஞ்சி வரணும். அந்த மாதிரி காய்ச்சா தான் உங்களுக்கு சுண்டைக்காய் வத்தல் ரொம்ப நாள் நல்லாயிருக்கும்.
பாருங்கள் நல்லா காஞ்சிச்சு, சத்தத்தை பாருங்கள் நல்லா சவுண்டு கலக்கலாம் வருது பார்த்தீங்களா. முத்தம் சுண்டக்காய் போடும்போது பார்த்திங்கன்னா ரவுண்டாக ஷேப் வரும். அதுதான் முத்தம் சுண்டக்காய் போடுங்க அப்படின்னு சொல்கிறது. பின் சுண்டக்காய் போட்டிங்கன்னா அந்த ஷேப் ரவுண்ட் ஷேப் வராது. இப்போ நான் காமிக்க பாருங்கள், பின் சுண்டக்காய் போட்டால் இந்த மாதிரி ஷேப் வரும் சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி அன்னியவனான ஷேப் தான் உங்களுக்கு பிஞ்சில் வரும். ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சமாக வத்தல் போட வறுத்து காமிக்கிறேன் அப்படின்னு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்துருச்சு. வத்தல் வறுத்த உடனே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பழைய சாதத்தை கூட சாப்பிட்லாம். ஊறுகாய் மிளகா மாதிரி இதையும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வத்தலை பொடி பண்ணி கொஞ்சம் வெள்ளம் கலந்து பசங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பூச்சி மருந்து மாதிரி ரியாக்ட் ஆகும். வயிற்றுல பூச்சி ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். குழம்பு வச்சு தான் கொடுக்கணுன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. ரொம்ப சூப்பரான வத்தல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா காஞ்சி சுண்டக்காய் வத்தலை ஒரு எட்டை கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 1 வருஷம் நாளுமே கெட்டு போகாமல் நல்லாவே இருக்கும். நீங்கள் சுண்டக்காய் வத்தலை யூஸ் பண்ணி சுண்டக்காய் காரக்குழம்பு, சுண்டக்காய் வத்த குழம்பு எதுனா செஞ்சுக்கலாம், ரொம்ப சூப்பராக வரும். வெறும் சுண்டக்காய் வத்தல் மட்டும் வற்று வச்சுட்டு நீங்கள் தயிர் சாதம் பழைய சாதம் கூட சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஊறுகாய் மிளகா மாதிரி இதுவும் நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு தயிர் சாதத்து கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அன்புடன் சமைப்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.